இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். தூத்துக்குடி +2 மாணவி வழக்கு, காமுகனை சிக்க வைத்த 2 விஷயம். கடைசி வரை போராடிய மாணவி புலன் விசாரணையில் பகீர் தகவல். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பகுதியைச் சேர்ந்த 17 வயது மாணவி +2 படித்து வந்தார். இவர் கடந்த 10ஆம் தேதி மாலை 6 மணிக்கு இயற்கை உபாதை கழிக்க வீட்டின் பின்புறம் உள்ள காட்டு பகுதிக்கு சென்றார். மீண்டும் வீடு திரும்பவில்லை. பதறிய குடும்பத்தினர் போலீசில் புகார் அளித்தனர். கிராம மக்கள் உதவியுடன் ஒரு நாள் முழுவதும் தேடினர். மறுநாள் அதே காட்டு பகுதியில் ஆடைகள் கிழிந்த நிலையில் வெட்டு காயங்களுடன் மாணவியின் சடலம் மீட்கப்பட்டது. இந்த கொடூர சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மாணவியின் உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி சாலை மறியல் உள்ளிட்ட பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டனர். மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி கொலை செய்யப்பட்டதாக தகவல் வெளியாக போராட்டம் தீவிரமடைந்தது. இதையடுத்து தூத்துக்குடி மாவட்ட SP மதன் உத்தரவின் பேரில் 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. இந்த வழக்கில் தொடர்புடைய நபர்கள் குறித்து மாணவியின் நண்பர்கள், உறவினர்கள், கிராம மக்கள், அருகில் பணியாற்றிய வடமாநில தொழிலாளர்கள் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். கிராமம் முழுவதும் வீடு வீடாக சோதனையும் மேற்கொள்ளப்பட்டது. ஏதாவது ஆதாரம் சிக்குமா என போலீசார் ஆராய்ந்தனர். இருப்பினும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறினர். இந்த நிலையில் சம்பவம் நடந்த பகுதி காற்றாலை பகுதியாக இருந்ததால் அங்குள்ள CCTV காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டன. அப்போது சம்பவ இடத்திற்கு அருகே உள்ள காற்றாலையின் CCTVயில் சந்தேகத்திற்கிடமாக ஒரு வாலிபர் பைக்கில் வந்துவிட்டு செல்லும் காட்சி பதிவாகியிருந்தது. அந்த நபரின் புகைப்படத்தை குற்ற ஆவண காப்பகத்தில் உள்ள புகைப்படங்களுடன் ஒப்பிட்டு ஆய்வு செய்யப்பட்டது. மேலும் பைக்கின் பதிவு எண்ணை வைத்து போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். அப்போது அந்த பைக் ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூரைச் சேர்ந்த ஒருவருடைய பெயரில் பதிவு செய்யப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதையடுத்து தனிப்படை போலீசார் அங்கு சென்று விசாரணை நடத்தினர். பைக்கின் உரிமையாளரை விசாரித்த போது சம்பவம் நடந்த நாளில் தனது பைக் திருடப்பட்டது என்றும் அதற்காக ஏற்கனவே காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாகவும் தெரிவித்தார். CCTVயில் பதிவான நபரின் முகமும் பைக் உரிமையாளரின் முகமும் பொருந்தவில்லை. இதனால் CCTVயில் இருப்பது பைக்கை திருடிச் சென்ற ஆசாமிதான் என்ற முடிவுக்கு போலீசார் வந்தனர். எனவே ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவரை மாணவியை பலாத்காரம் செய்து கொன்றிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். CCTVயில் சிக்கிய நபர் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியைச் சேர்ந்த தர்ம முனீஸ்வரன் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் பழைய குற்றவாளி என்பதும் தெரிய வந்தது. தர்ம முனீஸ்வரனின் செல்போன் சிக்னல் மூலம் அவரை போலீசார் கண்காணித்தனர். இந்நிலையில் பழைய வழக்கு ஒன்றின் விசாரணைக்காக தூத்துக்குடி கோர்ட்டுக்கு அவர் வந்திருப்பது தனிப்படை போலீசாருக்கு தெரிய வந்தது. போலீசார் விரைந்து சென்று கோர்ட்டில் வைத்தே அவரை கைது செய்தனர். உடனடியாக அவரிடம் DNA பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதற்கு முன்பு மாணவியின் நகை இடுக்கில் சிக்கியிருந்த காமுகனின் சதை துணுக்கு DNA பரிசோதனைக்காக பாதுகாக்கப்பட்டிருந்தது. தர்ம முனீஸ்வரனின் DNAவும் சதையின் DNAவும் ஒத்துப்போனது. இந்த அடிப்படையில் தர்ம முனீஸ்வரன் தான் கொலையாளி என்பதை போலீசார் உறுதி செய்தனர். மாணவியை கொலை செய்ய தர்ம முனீஸ்வரன் நினைத்து தாக்கிய போது மாணவி உயிர் தப்ப போராடியிருக்கிறார். அப்போது இருவருக்கும் ஏற்பட்ட சண்டையில் குற்றவாளியின் சதை மாணவியின் நகங்களில் சிக்கி இருக்கிறது. இதுவே காமுகன் தர்ம முனீஸ்வரனை சிக்க வைத்த முக்கிய அறிவியல் பூர்வமான ஆதாரமாக மாறியிருக்கிறது. கைதாகியுள்ள தர்ம முனீஸ்வரன் மீது பல குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது. குறிப்பாக 2020ஆம் ஆண்டு தூத்துக்குடி எட்டயபுரம் அருகே ஒரு மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கில் 2024ஆம் ஆண்டு ஆயுள் தண்டனை பெற்றார். அந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் பெற்று வெளியே வந்த நிலையில் தற்போது மாணவியை கொலை செய்து மீண்டும் கைதாகியிருப்பது தூத்துக்குடி மாவட்ட மக்களை அதிர்ச்சிக்கு உள்ளாகியிருக்கிறது. காம கொடூரனை ஜாமீனில் விட்டு வேடிக்கை பார்த்த தமிழக போலீஸ். ஸ்டாலின் வாய் திறப்பாரா? அண்ணாமலை ஆவேசம். பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் வேடநத்தம் கிராமத்தில் 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவியை பாலியல் தாக்குதல் நடத்தி கொடூரமாக கொலை செய்து
10 நாட்கள் கடந்தும் காவல்துறை குற்றவாளியை கைது செய்யவில்லை. குற்றவாளியை கைது செய்ய வலியுறுத்தி பொதுமக்களின் கடுமையான போராட்டங்கள் தொடர்ந்து வரும் நிலையில் சாயல்குடியைச் சேர்ந்த தர்ம முனீஸ்வரன் என்ற நபரை கைது செய்திருப்பதாக திமுக அரசின் காவல்துறை அறிவித்திருக்கிறது. ஆனால் இதில் பல கேள்விகள் எழுகின்றன. கடந்த 2020ஆம் ஆண்டு தூத்துக்குடி எட்டயபுரம் அருகே 65 வயது முதிர்ந்த பெண்மணியை பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாக்கி கொலை செய்த வழக்கில் கடந்த 2022ஆம் ஆண்டு சாயல்குடியைச் சேர்ந்த தர்ம முனீஸ்வரன் என்ற நபர் கைது செய்யப்பட்டார். வழக்கு முடிவில் கடந்த 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதாகவும் தற்போது செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. ஒரு வயதான பெண்மணியை பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாக்கி கொலை செய்து ஆயுள் தண்டனை பெற்ற குற்றவாளிக்கு உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் கிடைக்கும் அளவுக்கு திமுக அரசு அந்த வழக்கை மெத்தனமாக கையாண்டிருக்கிறது. மறுபக்கம் பல வழக்குகள் கொண்ட ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளி ஜாமீனில் வெளிவரும்போது அவனை தொடர்ந்து கண்காணிக்காமல் தமிழக காவல்துறை இருந்திருக்கிறது. மேலும் சிசிடிவி காட்சிகள் மூலம் இந்த குற்றவாளியை பிடித்ததாக கூறும் காவல்துறை சிசிடிவியை ஆராய 10 நாட்கள் எடுத்துக்கொண்டது என்பதும் கேள்விக்குரியதே. பொதுமக்களுக்கு உண்மை தெரிய வேண்டும். காவல்துறைக்கு பொறுப்பான முதலமைச்சர் ஸ்டாலின் இதற்கு பொதுமக்களிடம் விளக்கமளிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என அண்ணாமலை கூறியுள்ளார். ரஜினியை பற்றி பேசவிட்டு வேடிக்கை பார்க்கிறார் விஜய். எங்களை சீண்டினால் கெட்ட காலம் ஆரம்பம். திமுக மிரட்டலுக்கு பயந்துதான் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரவில்லை என்று தாவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா பேசியிருந்தார். இதற்கு பல்வேறு தரப்பில் இருந்தும் கண்டனங்கள் எழுந்தன. இச்சூழலில் சென்னையில் நடந்த தாவேக கூட்டத்தில் பேசிய ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்தின் முன்னாள் நிர்வாகி அசோக், ரஜினி பற்றி ஆதவ் பேசியதில் உள்நோக்கமில்லை, அவர் தவறாக பேசியதாக ரசிகர்கள் நினைக்கிறார்கள், அது பற்றி ஆதவ் அர்ஜுனா விளக்கமளிக்க வேண்டும் என்று மேடையில் கேட்டார். அதன்பின் பேசிய ஆதவ் ரஜினி பற்றி பேசியதற்கு மன்னிப்பு கேட்டார். ஆனால் இதெல்லாம் மேடை நாடகம் என்று ரஜினி ரசிகர் மன்றத்தினர் கண்டித்துள்ளனர். ரஜினியை பற்றி பேச விட்டுவிட்டு நடிகர் விஜய் வேடிக்கை பார்ப்பதாக கூறினர். இப்போ நம்ம அன்பு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி தொடர்ந்து ஆதவர்த்தனம் மூலம் ரஜினி ரசிகர்களுக்கும் தலைவருக்கும் தொடர்ந்து அவதூறுகளை பேசி வந்ததுக்கு நம்ம சூழ்நிலையில் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்தாங்க. இந்த சூழ்நிலையில் தலைவர் ரொம்ப ஒரு தொலைநோக்கு பார்வையில் இவ்வளோ பெரிய தலைவர்கள் நமக்கெல்லாம் ஒரு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. கண்டிப்பாக அதுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கணும்னு அன்பு தலைவர் அழகாக சொல்லிட்டு காலம் காத்திருந்து பதில் சொல்லுன்னு முடிச்சிட்டார். இதுக்கு இவ்வளவு விஷயங்கள் நடந்து அமைதியாக போகணுன்னு தான் தொடர்ந்து நம்ம தலைவர் எங்கள் ஃபேன்ஸுகளை ஃபுல்லாக கட்டுப்பாடில் கண்ணசைவில் வச்சுருக்கார். இந்த சூழ்நிலையில் அன்னைக்கு ஆதவ் அர்ஜுன் நம்ம மன்றத்தில் இருந்து சினோராசக்குன்னு ஒருத்தர் அங்கே போய் ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி ரெடி பண்ணி மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய விஷயத்தை ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காங்க. அதுதான் எங்களுக்கு பெரிய வருத்தம். அந்த வருத்தம் என்னென்னா, அதுக்கு நேற்று ஒரு டிவி சேனல் கேட்டாங்க, என்ன இந்த மாதிரி உங்கள் 45 வருஷமாக ஒரு ரஜினி மன்ற மாவட்ட செயலாளர், அதுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுறவர் இப்படி பேட்டி கொடுத்துருக்காரு, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா, வேறு என்ன செய்கிறது, நீங்கள் கேட்கும்போது நம்ம பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுரும். எங்க தலைவர் சினிமாவுக்கு 50 வருஷம் ஆயிடுச்சு. இவர் 45 வருஷமாக கூட இருந்தேன்னு சொல்கிறதே முதல்ல பொய். ரெண்டாவது, அவர் வயசு என்ன இவர் வயசு என்ன அப்படிங்கிற சூழ்நிலை எல்லாமே கமர்ஷியலாக இதை டார்கெட் பண்ணிக்கிருக்கும் போது எங்களால் என்ன சொல்லணும்னு தெரியலை. இதை கான்செப்டில் தான் மறுபடியும் தம்பி விஜய் என்னென்னா, உயர்ந்த பதவிக்கு வர்றவர் உதவாத நபர்களை வச்சுக்கிட்டு இப்படி இன்னும் சில்லுண்டுத்தனம் பண்ணுறது தான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி இருக்கார். அவருக்கு தான் நாங்கள் ரொம்ப கண்டனத்தை பதிவு பண்ணுறோம். சென்சிட்டிவான டைம் இது. தேர்தல் டைம்ங்கிறது சென்சிட்டிவான ஒரு 50 நாள் தான் இதை பற்றி யாரும் பேச முடியும். நாங்கள் அரசியலில் இல்லாமல் ஒதுங்கி இருக்கோம். இப்போ ஒதுங்கி இருக்காள்கிட்ட நீ திரும்ப 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 தன்னை முன்னிலைப்படுத்துறதுக்காக இப்படி பண்ணிக்கி இருக்கிறது தமிழ் மக்கள் என்ன நினைப்பாங்க? தமிழ் மக்களுக்கு உங்களுடைய கொள்கையை சொல்லுங்கள். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஏதோ ஒரு யதார்த்தமாக மாதிரி முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இருக்கார், அப்புறம் அவர் இவர் இந்த எல்லா கட்சிக்கும் போயிட்டு வர நாஞ்சில் சம்பத் இருக்கார். அதில் இவர் யதார்த்தமாக போய் பேசுகிறாரு. நான்
அனைத்து ரசிகர்கள் சார்பாக நான் இங்கே இருக்கேங்கிறதுலாம் எங்களுக்கு அப்படியே ஈட்டிய குத்துற மாதிரி இருக்கு. அனைத்து ரசிகரும் சொல்றதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. உனக்கு நீ இருக்கிறதுலையே தற்காலிகமாக இங்கே வந்த டி நகரில் ஒரு பகுதி செயலாளருங்க. மக்கள் மன்றம் வரும்போது ஏதோ ஒரு சில குறுக்கு வழியில் ஒரு பெரிய இதை பிரித்து அதை ஒரு மாவட்ட செயலாளராக ஒரு 3 பகுதியை வாங்கி செயல்பட்ட நபர். இன்னொன்று அவர் ஒரு அட்வொகேட், அவர் ஒரு பிஸ்னஸ்மேன். எங்கே இருந்தாலும் தலைவர் சொல்லுவார் பார்த்தீங்களா, எவ்வளவுதான் இருந்தாலும் வெளிச்சத்துக்கு வந்துடும். அது மாதிரி இப்போ நீ அங்கே போய் அந்த மேடையில் யதார்த்தமாக சொல்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் ஆதவர்ஜுன் உடனே மலுப்பலான பேச்சு. படங்களை வைத்து பிலிம் காற்றாறு. விஜய் மீது ரஞ்சனா நாச்சியார் தாக்கு. திமுகவில் சேர்ந்ததையே ஒரே போடு போட்ட நடிகை. பிரபல டைரக்டர் பாலாவின் அண்ணன் மகள் ரஞ்சனா நாச்சியார் டிவி சீரியல்களில் நடித்து புகழ்பெற்று சினிமா உலகில் நுழைந்தார். அண்ணாத்த, துப்பறிவாளன், இரும்புத்திரை உள்ளிட்ட பல படங்களில் சிறு வேடங்களில் நடித்துள்ளார். 2023 சென்னையில் அரசு பஸ்ஸில் படியில் தொங்கிய பள்ளி மாணவர்களை அடித்து விளாசி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினார். அதற்காக கைதாகி சிறைக்கும் சென்றார். பாஜவில் இணைந்த அவருக்கு கலை மற்றும் கலாச்சார பிரிவு மாநில செயலாளர் பதவி வழங்கப்பட்டது. பாஜவில் மதிப்பில்லை என கூறி விஜயின் தவேகாவில் போய் சேர்ந்தார். சட்டசபை தேர்தல் நெருங்கும் நிலையில் பெண்களுக்கு தவேகாவிலும் மதிப்பில்லை என குற்றம் சாட்டி முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் இன்று திமுகவில் இணைந்தார். திமுகவில் சேர்ந்ததற்கான காரணத்தை கேட்டபோது திமுக தான் பெண்களுக்கு ஒரே பாதுகாப்பு அரண் என ஒரே போடாக போட்டார். வேலு நாச்சியார், அஞ்சுளை அம்மாள் படங்களை வைத்துக் கொண்டு பிலிம் காட்டுவதாக விஜய் மீது சரமாரி புகார் கூறினார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையில என்னை நான் இணைத்துக் கொண்டேன். பெரியார் அவர்களோட சிந்தனை, அண்ணா அவர்களின் அறிவுறுத்தல், வழிகாட்டுதல், கலைஞர் அவர்களின் பாரம்பரியம், இது எல்லாம் கலந்த ஒரு இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். இந்த இயக்கத்தில் பயணிக்க தொடங்குறதே எனக்கு ரொம்ப ஒரு பெரிய வாய்ப்பாகவும், திராவிட இயக்கத்தில் என்னை இணைச்சிக்கிறது ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா பார்க்குறேன். மக்கள் பணி அப்படிங்கிறது ஒரு பெரிய பொறுப்பு. அரசியலில் ஒவ்வொருத்தரும் பயணிக்கிறது, குறிப்பாக பெண்கள் பயணிக்கிறது பாதுகாப்பும் பொறுப்பும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அத்தகைய ஒரு முடிவை எடுத்ததுனால அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் காரணத்தினால தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகி இன்று நான் என்ன திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொண்டேன். மக்களுக்கு தாவேகா பெரும் ஏமாற்றத்தை கொடுக்கறதுக்கு தான் இந்த எலெக்ஷன்ல வராங்கன்னு நினைக்கிறேன், நம்புறேன். மக்களுக்கு எந்த விதத்திலையும் ஏமாற்றமும் கொடுக்க விட மாட்டோம். பெண்களுக்கு எந்த விதத்திலையும் அவமரியாதையும் செய்யறதுக்கு தமிழ்நாட்டு பெண்கள் இடம் கொடுக்க மாட்டாங்க. குறிப்பா பெண்களை அவமதிக்கிறத நான் முற்றிலும் எதிர்க்கிறேன். அத்தகைய வகையில தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகி இன்னைக்கு நான் திமுக இணைச்சிருக்கேன். தமிழகத்தில் ஒரு வார மழை, வெயிலில் இருந்து தப்பும் ஊர்கள். வானிலை மையம் வெளியிட்ட அறிவிப்பு. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் கடந்த 2 நாளாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை முதல் மிதமான மழை பெய்தது. அதிகபட்சமாக சென்னை பள்ளிக்கரணை மற்றும் ஈரோடு மாவட்டம் வரட்டுப்பள்ளம் ஆகிய பகுதிகளில் 10 சென்டிமீட்டர் மழை பெய்தது. இந்த சூழலில் அடுத்த 7 நாட்களுக்கான வானிலை முன்னறிவிப்பை சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் கூறியிருப்பதாவது: மன்னார் வளைகுடா முதல் தெற்கு உள் கர்நாடகா வரை ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. உள் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய கேரள பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். பெரம்பலூர், அரியலூர், திருச்சி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். 21ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். 22, 23, 24 ஆகிய தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். சென்னையில் இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சில இடங்களில் மழை பெய்யும், அதே நேரத்தில் சில இடங்களில் வெயிலும் உயரக்கூடும்.
21ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கும். 22, 23ஆம் தேதிகளில் வெப்பநிலை ஓரிரு இடங்களில் சற்று உயரும் என வானிலை மையம் கூறியுள்ளது.